எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு பக்கம் பெண்ணியம் பேசும் நேரமா இந்த செஷன் தெரியலாம். ஆனால் இன்னொரு பக்கம் செவிலியம் பேசும் நேரம் அப்படிங்கிறது தான் உண்மை. கோவிட்-19 இந்த தொற்று நோயை உலகமே எதிர்கொண்டு போராடிட்டுருக்கிற இந்த நிலையில் மருத்துவத்துறையுடைய குறிப்பாக செவிலியர்களுடைய முக்கியத்துவம் யாருக்கும் சொல்லி புரிய வேண்டியதில்லை. இட்டாலி நாட்டில் பெரிய செல்வந்தர் வீட்டில் செல்ல மகளாக பிறந்து சின்ன வயசுலேயே பல மொழிகளை கற்றுக்கிட்டு ஆதரவில்லாத எளியவங்களுக்கு உதவி செய்கிறது தான் தன் பிறவியுடைய பேரின்பம் அப்படிங்கிற கொள்கையோட கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு பொண்ணு. இந்த சேவை செய்ய மருத்துவத்துறை தான் சரியான துறைன்னு தேர்ந்தெடுத்து நர்சிங் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணாங்க. லண்டனில் பல வருஷம் மருத்துவ மேற்பாளராக ஒர்க் பண்ணாங்க. 1854 வருஷம் நடந்த ஐரோப்பியன் கிரிமியன் போரில் இங்கிலாந்தும் ஈடுபட்டது. பல பேர் இறந்தாங்க, பல பேருக்கு காயம். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவங்களுக்கு போதிய வசதி கிடைக்காம தரையில் படுக்கும்படியான சூழ்நிலை. காயமாக இருந்ததால் கரப்பானுடைய கடி, தூய்மை இல்லாததால் காலரா. இந்த நிலைமையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயங்காமல் நோயாளிகளுடைய ஆடைகளை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு உணவு கிடைக்க வழி செஞ்சு தூய்மைக்கு முக்கியத்துவம் தந்து தன்னையே தளகர்த்தாவாக மாற்றின ஒரு செவிலியர் பெண். அவங்க செஞ்ச சேவையால் காலரா பரவுனதெல்லாம் நின்று போய் காய்ச்சல் குறைஞ்சு மன நிறைவோட நோயாளிகள்லாம் வீடு திரும்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செவிலியர் பல மணி நேரங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் வார்டிலேயே தன்னுடைய நேரத்தை செலவு செஞ்சாங்க. ஒரு கையால் உயரமாக விளக்க பிடிச்சிட்டு இன்னொரு கையால் வைத்தியம் பார்த்தனால தான் இவங்களை கைவிளக்கேந்திய காரிகைன்னு சொல்கிறோம். லேடி வித் அ லேம்ப். ஷீ இஸ் none other than Florence Nightingale. இவங்க பிறந்த நாளான May 12, அதாவது இன்னைய தினத்தை சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுறது பெருமைக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, செவிலியர்களுடைய சேவைக்கு நம்மளுடைய சிரம் தாழ்ந்த நன்றின்னு கூட சொல்லலாம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலேயே ஆர்டர் ஆஃப் மெரிட் 1907 வழங்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். ஒரு பிரிட்டிஷ் செவிலியர், புள்ளியியல் நிபுணர், எக்ஸ்பர்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், த லெஜெண்டரி இன் மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் நர்சிங்க்கு பேஸ்மெண்ட் கிரியேட்டரே இவங்க தான். இவங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. 1953 அமெரிக்காவின் சுகாதாரம், கல்வி மற்றும் நலத்துறை அதிகாரியான டோரத்தி சதர்லண்ட் செவிலியர் தினத்தை பற்றி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அது நிராகரிக்கப்படுது. ICN சர்வதேச செவிலியர் கவுன்சில் 1965 இந்த நாளை செவிலியர் தினமாக கொண்டாடினாங்க. இருந்தாலும் ஜனவரி 1974 தான் May 12 தான் செவிலியர் தினம் அப்படின்னு சர்வதேச அளவில் தேர்வு செஞ்சாங்க. நர்சிங் எஜுகேஷனை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண நினைச்ச நைட்டிங்கேல் அவர்கள் 1860 லண்டனில் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் முதல் அறிவியல் அடிப்படையிலான நர்சிங் பள்ளியான நைட்டிங்கேல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் நிறுவ உதவினாங்க. அவங்களுடைய சேவையை நினைவு கூறும் விதமாக இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் செவிலியர்களுடைய சேவையை போற்றும் விதமாகவும் அமையுது May 12. நல்ல விஷயங்களை நம்ம நினைவு கூறுறது மட்டும் இல்லாமல் நிஜ கதாநாயகர்களை பற்றி அடுத்த சந்ததிக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.